சீஜா டாக்ஸ்லா தமிழ் பாட்காஸ்ட் உங்களை இந்த ஆழமான விவாதத்துக்கு வரவேற்கிறது. வீட்டிருந்தபடியே வரிச்சட்ட வழக்குகளை கேட்டு மகிழுங்கள். ஜிஎஸ்டி சட்ட அறிவை மேம்படுத்த சீஜா டாக்ஸ்லா தமிழ் பாட்காஸ்ட்டை தவறாம கேளுங்க. எங்களுடன் இணைந்திருக்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9964886879. வணக்கம். ஒரு நிமிஷம் இது யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு தொழில் செஞ்சு சில காரணங்களால அதை மூடிட்டீங்க. அதோட ஜிஎஸ்டி பதிவையும் சட்டப்படி ரத்து செஞ்சிட்டீங்க. எல்லாம் முடிஞ்சதுன்னு 2 வருஷம் நிம்மதியா இருக்கீங்க. திடீர்னு ஒரு நாள் உங்க பேங்க் அக்கவுண்ட் முடக்கப்படுது. காரணம் கேட்டா உங்களுக்கு தெரியாமலேயே ஒரு வரி நோட்டீஸ் வந்து அதுக்கு நீங்க பதில் சொல்லலன்னு சொல்றாங்க. எவ்வளவு பெரிய அதிர்ச்சியா இருக்கும். இது கற்பனை இல்ல. இது மாதிரி ஒரு சூழல்ல அலகாபாத் உயர்நீதிமன்றம் கொடுத்த ஒரு முக்கியமான தீர்ப்பத்தான் இன்னைக்கு நாம ஆழமா அலச போறோம். ஆம், இது வெறும் ஒரு தனிநபரின் பிரச்சனை இல்ல. டிஜிட்டல் யுகத்துல அரசாங்கத்துக்கும் குடிமகனுக்கும் இடையிலான தொடர்பு எப்படி இருக்கணுங்கிற ஒரு பெரிய கேள்வியை இது எழுப்புது. தொழில்நுட்பம் வசதிக்காகவா அல்லது குடிமக்களை சிக்க வைக்கவா? இந்த வழக்கு அந்த அடிப்படையைத்தான் தொடுது. இது வெறும் டெக்னிக்கல் பிரச்சனை இல்ல, இது நியாயம் அநியாயம் சம்பந்தப்பட்டது. சரி, அப்போ நேரா விஷயத்துக்கு வருவோம். இந்த வழக்கின் பின்னணி என்ன? என்னதான் நடந்தது? ரொம்ப எளிமையான சூழ்நிலை தான். மனுதாரர் ஒரு தொழில் செஞ்சிட்டு இருந்திருக்கிறார். அவரோட ஜிஎஸ்டி பதிவு மார்ச் 4, 2022ல ரத்து செய்யப்படுது. அதோட அந்த ஜிஎஸ்டி அத்தியாயம் அவருக்கு முடிஞ்சிடுச்சு. அவரும் தன்னோட வேலையை பார்க்க போயிட்டார். எல்லாம் சுமூகமா முடிஞ்ச மாதிரி தான் தெரியுது. அப்புறம் எப்படி பிரச்சனை வந்தது? பிரச்சனை கிட்டத்தட்ட 2 வருஷம் கழிச்சு வருது. ஆகஸ்ட் 22, 2024ல வரித்துறை அவர் மேல ஒரு உத்தரவை பிறப்பிக்குது. இதுக்கு அவங்க பயன்படுத்தினது உத்தரப்பிரதேச ஜிஎஸ்டி சட்டத்தின் பிரிவு 73. சுருக்கமா சொல்லணும்னா, ஒருத்தர் சரியா வரி கட்டலன்னு டிபார்ட்மெண்ட் நினைச்சா வரியை வசூலிக்கிறதுக்கு அதிகாரம் கொடுக்கற பிரிவு தான் இது. அந்த உத்தரவுப்படி மனுதாரர் ஒரு பெரிய தொகையை வரியாகவும் அபராதமாகவும் கட்டணும். ஒரு நிமிஷம். பொதுவா இப்படி ஒரு உத்தரவு போடுறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு தகவல் சொல்ல வேண்டாமா? நாங்க உங்க மேல நடவடிக்கை எடுக்க போறோம், உங்க தரப்புல ஏதாவது சொல்ல இருந்தா சொல்லுங்க, ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் இல்லையா? மிக சரியான கேள்வி. அந்த வாய்ப்பு கொடுக்கறதுக்கு பேர்னா காரண கேட்பு நோட்டீஸ் அல்லது ஷோ காஸ் நோட்டீஸ். வரித்துறையும் அதை அனுப்புனதா சொல்றாங்க. ஆனா எப்படி அனுப்புனாங்கிறது தான் இந்த வழக்கையே உருவாக்கியிருக்கு. அவங்க அந்த நோட்டீஸை மனுதாரரோட பழைய ஜிஎஸ்டி போர்ட்டல்ல மட்டும் பதிவேற்றம் செஞ்சிருக்காங்க. நிஜமாவா சொல்றீங்க? பதிவையே ரத்து செஞ்சதுக்கு அப்புறம் யாருங்க அந்த போர்ட்டல்ல போய் பார்க்க போறா? இது என்ன புதுசா இருக்கு? ஒருத்தர் வீட்டை காலி பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் பழைய வீட்டு வாசல்ல நோட்டீஸ் ஒட்டிட்டு அவர் பார்க்கலன்னு சொல்ற மாதிரி இல்லையா இது? நீங்க சொல்ற உதாரணம் 100க்கு 100 பொருத்தம். மனுதாரர் தரப்பும் அதே தான் வாதிட்டாங்க. என் ஜிஎஸ்டி பதிவு ரத்து செய்யப்பட்டுடுச்சு, நான் தொழிலும் செய்யல. அப்படி இருக்கும்போது நான் எதுக்காக ஜிஎஸ்டி போர்ட்டல்ல தினமும் போய் பார்க்கணும்? அதுக்கும் எனக்கும் இப்போ என்ன சம்பந்தம்? வரித்துறைக்கு என் பதிவு செய்யப்பட்ட முகவரி தெரியும், தபால் அனுப்பியிருக்கலாம். ஆனா அதை செய்யாம நான் பார்க்கவே வாய்ப்பில்லாத ஒரு இடத்துல தகவலை வச்சுட்டு நான் பதிலளிக்கலன்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம்? இதுதான் அவங்க வாதத்தோட சாராம்சம். இந்த வாதம் கேட்க ரொம்ப பலமா இருக்கு. ஆனா நீதிமன்றங்கள் எப்போதுமே சட்ட புத்தகத்தை தான் முதல்ல பார்க்கும். சட்டப்படி ஒரு டிஜிட்டல் நோட்டீஸ் போதுமானதா இல்லையாங்கிற விஷயத்துல அலகாபாத் உயர்நீதிமன்றத்தோட நிலைப்பாடு என்னவா இருந்துச்சு? நீதிமன்றம் மனுதாரரோட வாதத்தை முழுமையா ஏத்துக்கிட்டாங்க. நீதிபதிகள் ஷேகர் பி சராஃப் மற்றும் மஞ்சீவ் சுக்லா அடங்கிய அமர்வு ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க. ஒருமுறை ஒரு நபரின் ஜிஎஸ்டி பதிவு ரத்து செய்யப்பட்டால் அந்த நபர் ஜிஎஸ்டி போர்ட்டலை சரிபார்க்க வேண்டிய கடமை இல்ல. இதுதான் அந்த தீர்ப்போட மையப்புள்ளி. இத மனுதார தரப்பிலிருந்து பார்க்கும்போது ரொம்ப நியாயமா தெரியுது. ஆனா ஒரு நிமிஷம் யோசிப்போம். அரசாங்க கண்ணோட்டத்துல லட்சக்கணக்கான பதிவுகள் ரத்து செய்யப்படுது. எல்லாருக்கும் தபால்ல நோட்டீஸ் அனுப்புறது நடைமுறையில எவ்வளோ கஷ்டம். எல்லாமே டிஜிட்டல் ஆகும்போது போர்ட்டலை பார்க்க வேண்டியது ஒருவரின் கடமை இல்லையான்னு அவங்க வாதிடலாமே. நல்ல பாயிண்ட். அரசாங்கத்தோட செயல்திறன் முக்கியம்தான். ஆனா அந்த செயல்திறனுக்காக ஒரு தனிநபரோட அடிப்படை உரிமையை பறிக்க முடியாதுங்கிறது தான் நீதிமன்றத்தோட நிலைப்பாடு. நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, பதிவு செயல்ல இருக்கும்போது போர்ட்டல் ஒரு அதிகாரப்பூர்வமான தகவல் தொடர்பு மாத்தியமம். ஆனா பதிவு ரத்து செய்யப்பட்ட பிறகு அந்த உறவு முடிஞ்சிடுது. அதனால வரித்துறை மாற்று வழிகளை தான் பயன்படுத்தியிருக்கணும். இந்த விஷயத்துல மனுதாரருக்கு தன் தரப்பு வாதத்தை வைக்க வாய்ப்பே கொடுக்கப்படல. இத இயற்கை நீதி கோட்பாடுகளின் மீறல்னு நீதிமன்றம் ரொம்ப கடுமையா சொல்லியிருக்கு. இந்த இயற்கை நீதி கோட்பாடுங்கிறத கொஞ்சம் எளிமையா விளக்க முடியுமா? நிச்சயமா. அதாவது என் பக்கத்து நியாயத்தை கேட்காமலே எனக்கு தண்டனை கொடுத்துட்டாங்கன்னு சொல்ற மாதிரி தானே இது.
ஒரு பள்ளிக்கூடத்துல கூட ஒரு மாணவன் மேல புகார் வந்தா ஏன் இப்படி செஞ்சேன்னு அவங்ககிட்ட கேட்பாங்க. அந்த அடிப்படை உரிமை தான் இயற்கை நீதி. யாருக்கும் கேட்கப்படாமலே தண்டனை வழங்கப்படக்கூடாது. இந்த வழக்குல அந்த அடிப்படை உரிமை தான் நிலைநாட்டப்பட்டிருக்கு. அப்போ இந்த விஷயத்துல நீதிமன்றத்தோட நிலைப்பாடு இதுக்கு முன்னாடி இப்படிதான் இருந்திருக்கா? ஆமா, நீதிமன்றம் தன்னோட தீர்ப்பை வலுப்படுத்த எம்எஸ் கத்யால் இண்டஸ்ட்ரீஸ் மற்றும் யூபி அரசு இடையான ஒரு பழைய வழக்கையும் மேற்கோள் காட்சி. அதுலயும் இதே மாதிரிதான் பதிவு ரத்து செய்யப்பட்ட பிறகு போர்ட்டல்ல போட்ட நோட்டீஸ் செல்லாதுன்னு தீர்ப்பளிக்கப்பட்டிருந்தது. அதனால இது ஒரு தொடர்ச்சியான மற்றும் உறுதியான சட்ட நிலைப்பாடுதான். ஆஹா, இறுதி தீர்ப்பு என்ன? அந்த வரித்துறை உத்தரவு என்ன ஆச்சு? இந்த தெளிவான சட்ட நிலைப்பாட்டின் அடிப்படையில வரித்துறை போட்ட அந்த உத்தரவை நீதிமன்றம் முழுமையா ரத்து செஞ்சுட்டாங்க. ஆனா இதுல ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. நீதிமன்றம் உத்தரவை ரத்து செஞ்சாலும் வரித்துறைக்கு ஒரு சுதந்திரத்தையும் கொடுத்திருக்கு. அதாவது சட்டப்படி முறையான வழியில மனுதாரருக்கு நோட்டீஸ் அனுப்பி இந்த நடவடிக்கைகளை மீண்டும் புதிதாக தொடங்கலாம்னு சொல்லியிருக்கு. ஓ, அப்போ பிரச்சனை முழுசா முடியல. ஆனா மனுதாரருக்கு நியாயமான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. சரி, இந்த விவாதத்திலிருந்து நம்ம நேயர்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன? வெறும் சட்டப்பாடம் மாதிரி இல்லாம நடைமுறைக்கு என்ன தேவைன்னு சொல்லுங்களேன். கண்டிப்பா 3 விஷயங்கள் தான், ஆனா ரொம்ப முக்கியமானவை. 1, உங்கள் ஜிஎஸ்டி பதிவு ரத்து செய்யப்பட்டால் ஜிஎஸ்டி போர்ட்டலை சரிபார்க்கும் கடமையும் முடிவடைகிறது. இதுதான் தங்க விதி. இனிமேல் போர்ட்டல்ல நோட்டீஸ் போட்டா அது உங்களை கட்டுப்படுத்தாது. 2, முறையான அறிவிப்பு என்பது அரசின் கடமை, குடிமகனின் தேடல் அல்ல. வரித்துறை பதிவு ரத்து செய்யப்பட்டவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பும்போது போர்ட்டலை மட்டும் நம்பி இருக்க முடியாது. அவங்க முகவரிக்கு தபால் அனுப்பணும் அல்லது வேறு நம்பகமான வழியில தகவல் போய் சேருவதை உறுதி செய்யணும். இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, தொழில்நுட்பம் அரசாங்கத்துக்கு வசதியா இருக்கணுமே தவிர குடிமகனுக்கு ஒரு தடையா மாறிடக்கூடாது. டிஜிட்டல் தளங்கள் ஒரு கருவிதான், அதுவே ஒரு தடையாகிவிடக்கூடாதுங்கிற ஒரு பெரிய தத்துவத்தை இந்த தீர்ப்பு சொல்லுது. அருமை. 3வது விஷயம். 3, இயற்கை நீதி என்பது வெறும் சட்ட வார்த்தை அல்ல, அது ஒரு அடிப்படை உரிமை. வரித்துறை மட்டுமல்ல, எந்த ஒரு அரசு அமைப்பும் ஒரு நபர் மீது நடவடிக்கை எடுக்கும் முன் அவர் தரப்பு வாதத்தை கேட்க வேண்டும். இந்த தீர்ப்பு அந்த உரிமையை மீண்டும் உறுதிப்படுத்துது. மிகவும் தெளிவான பார்வை. தொழில்நுட்பம் வளர்ந்தாலும் ஒரு தகவலை ஒருவருக்கு கொண்டு சேர்க்கும் அடிப்படை பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்குங்கிறத இந்த தீர்ப்பு அழுத்தமா சொல்லிருக்கு. ஒரு டிஜிட்டல் தளத்துல தகவலை பதிவேற்றுவது மட்டுமே ஒரு தகவலை முறையாக தெரிவித்து விட்டதாக ஆகிவிடாது இல்லையா? மிகச்சரி. தகவல் கொடுக்கப்பட்டது என்பதை விட தகவல் சென்றடைந்ததா என்பதுதான் முக்கியம். குறிப்பாக அந்த நபர் அந்த தளத்துடனான தனது அதிகாரப்பூர்வ தொடர்பை முடித்துக் கொண்ட பிறகு இது இன்னும் முக்கியத்துவம் பெறுகிறது. இந்த தீர்ப்பு வெறும் வரி சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டுமல்ல, டிஜிட்டல் யுகத்தில் குடிமக்களுக்கும் அரசுக்கும் இடையான உறவு எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டு. ஆமா, டிஜிட்டல் இந்தியான்னு நம்ம முன்னேறி போறது ரொம்ப நல்லது. ஆனா அந்த டிஜிட்டல் பாதையை விட்டு வெளியேறியவர்களை நம்ம அமைப்பு எப்படி நடத்துகிறது என்பதுதான் உண்மையான முன்னேற்றத்துக்கான அளவுகோல் இல்லையா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதுதான் இன்னைக்கு நாம உங்ககிட்ட விட்டு செல்லும் கேள்வி. இது CJ Docsல தமிழ் பாட்காஸ்ட், உங்கள் ஜிஎஸ்டி லீகல் லேர்னிங் பார்ட்னர். ஜிஎஸ்டி சட்டம் பேசும் உங்கள் தோழன். எங்களுடன் இணைந்திருக்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9964886879.